மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நீதிமன்ற உத்தரவுப்படி கார்த்திகை தீபம் ஏற்ற கோரி மலையடிவாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனை போலீசார் கைது செய்தனர். கள நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் சத்யகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சத்யகுமார். தற்போது பாஜக மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட பலரை போலீசார் கைது செய்திருக்காங்க. தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? தொடர்ந்து பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்களா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக இந்த மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக 2வது நாளாக நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் அந்த மனுதாரர் உட்பட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மூத்த தலைவர் எச் ராஜா மற்றும் இந்து முன்னணியை சேர்ந்த நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் அந்த மலை ஏறக்கூடிய பகுதிக்கு வந்தனர். அப்போது காவல்துறையினர் மீண்டும் அவர்களை தடுத்து நிறுத்தி நாங்கள் மீண்டும் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்கிறோம், எனவே அனுப்ப முடியாது என்று தடுத்ததால் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இந்து அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த இடத்திலேயே சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதற்கிடையே காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதில் பேச்சுவார்த்தையில் சுமூகம் எட்டப்படாததால் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா உட்பட 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து வாகனம், அதாவது அரசு பேருந்து உள்ளிட்ட 2-3 வாகனங்களில் ஏற்றி மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய, திருப்பரங்குன்றத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மதுரையின் புறநகர் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் தற்போது அடைத்து வைத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து மேலும் மதுரை மட்டும் இல்லாமல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த பாஜக நிர்வாகிகளும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களையும் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் தற்போது அடைத்து வைத்துள்ளனர். இந்த மனுதாரரான ராம ரவிக்குமார் நாளை மீண்டும் நாங்கள் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு தற்போது இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். மதுரை மாநகர காவல் ஆணையர் மற்றும் தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா, டிஐஜி அபினவ்குமார் உள்ளிட்டோர் தற்போது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் கோவில் காவல் நிலையத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சத்யகுமார், உங்களுடைய கள விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.